Right, okay, fine. Welcome back. நம்ம கடைசா எங்கிட்ட ஹெட் எப்படி கலத்துற இந்த ஏரியாவில் முக்கியம்ல. எங்கிட்ட ஹெட் எப்படி கலத்துற எப்படி கூட்டுறன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எங்கிட்ட 3 பார்ட்ஸை பிரிக்கலாம். எங்கின் ஹெட் பாடி ஒயில் சாம்பிள் 3 பிரிக்கலாம். 3 துண்டையும் பார்த்து முடிச்சிட்டோம். ரைட், அதுக்குள்ளே எங்கின் ஹெட்டுக்கு வந்து நீங்கள் கலத்தை கொட்டால 2 பக்கத்துல இருந்தும் நட்டை கலத்தி சிறிய சென்டருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தோம். கூட்ட கொட்டலை சென்டருக்கு போட்டு சென்டர்லேருந்து இங்கே கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தோம். ரைட், சிம்பிளா சொல்ல போனால் சென்டரில் ஒரு 2 நட்டு இருக்கீங்க, சென்டரில் இருக்கிற 2 நட்டையும் கலத்தினா அதுக்கு இஞ்சல் இருக்கிற 2 நட்டை கலத்திங்கன்னா திரும்பி சென்டருக்கு இஞ்சல் இருக்கிற 2 நட்டை கலத்தணும். இதெல்லாம் பார்த்தோம். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லி சொன்னால், ரைட், இந்த என்ஜின் ஃபங்க்ஷன். என்ஜின் தொடர்ந்து ரன் ஆகணுமா இருந்தால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துணைக்கூறுகள் இருக்கும். சரியானே? அந்த ஒவ்வொரு துணைக்கூறும் என்ன நீத்தான் ஒவ்வொன்று நம்ம என்ன செய்ய போறோம், வீடியோ படிக்கிறோம். ரைட்டா? இப்ப பிஸ்டன் என்ன, பிஸ்டன் இருக்க மாதிரி இருக்கும், இது இருக்கின்றலாம் காய்ச்சி போனா தானே பிஸ்டன் என்ன, அது எப்படி இருக்கும். சரியானே? அது மாதிரி அதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன படிக்கும். ரைட், அப்ப ஹெடிங் போடுங்க, என்ஜின் தொழிற்பாட்டிற்கு துணை புரியும் பாகங்கள். என்ஜின் தொழிற்பாட்டிற்கு துணை புரியும் பாகங்கள். ரைட், என்ஜின் தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் பாகங்கள்ல, ஓகே, என்ஜின் தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் பாகங்கள்ல பாத்தீங்கன்னா முதலாவது வந்து முசலம் அல்லது ஆடு தண்டு. இது அவ்வளவு எழுதி போட்டு ஒன்று யார் யாருன்னு சொல்லி என்னன்னு பார்ப்போம். இவ்வளவு பார்ட்ஸ் தான் இன்ஜினுக்குள்ள வைக்கிற பார்ட்ஸ், மெயினான பார்ட்ஸ். சரியானே? இந்த மெயினான பார்ட்ஸ் இவ்வளவு இருந்தால் தான் என்ஜின் ரன் ஆகும். இதுல ஒரு பார்ட் இல்லைன்றாலுமே இன்ஜின் ரன் ஆகும். என்ஜின் என்ன செய்யாது, வேலை செய்யாது, நின்று. ரைட்டா? அவ்வளவுக்குரிய இந்த மெயினான பார்ட்ஸ் தான் இந்த 14 பார்ட்ஸ். அதுல மூணாவது பார்ட்ஸ் சொல்றது முசலம் அல்லது ஆடு தண்டு சொல்றது. ரைட், இங்கிலீஷ்ல பிஸ்டன். ரெண்டாவது ஆள் முசல வளையங்கள், பிஸ்டன் ரிங்ஸ். முசல வளையங்கள், பிஸ்டன் ரிங்ஸ். காட்டு பிஸ்டன் ரிங்ஸ். ஒவ்வொன்றுக்கு நம்ம தனித்தனியாக காட்டிக்க டைம் எடுத்து போகிறது, மொத்தமாக ரிலீஸ். பிஸ்டன் ரிங்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ். ரெண்டாவது பிஸ்டன் ரிங்ஸ். மூன்றாவது முசல ஆணி. முசல ஆணி, முசல ஆணி அல்லது முசல ஆணி அல்லது முசல ஊசி. முசல ஆணின்னும் செல்ற, முசல ஊசின்னும் செல்ற. முசல ஆணி அல்லது முசல ஊசி. பிஸ்டன் பின், பிஸ்டன் பின். நாலாவது தொடுகோல். தொடுகோல், தொடுகோல். ரைட், கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட், தொடுக்கும் கோல், அதான் தொடுகோல். கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட். ஐந்தாவது சிறுமுனை. சிறுமுனை, சிறுமுனை கமா கமா பெருமுனை போதிகைகள். பெருமுனை போதிகைகள். சிறுமுனை அல்லது சிறுமுனை கமா பெருமுனை போதிகைகள். Right, small end comma big end bearings. Small end comma big end bearings. இந்த ஐந்தாவது bearings. ஆறாவது சுழற்றி தண்டு. சுழற்றி தண்டு, சுழற்றி தண்டு. ஆறாவது சுழற்றி தண்டு.
crankshaft. உங்களுக்கு தெரியும் crankshaft கீழே தெரியும். Right? Crankshaft. Right? அது ஒன்றே படிக்க கூடாது. Right? அண்ணன் செல். முதல்ல சாமான் தெரியணுமே. Right? Crankshaft. ஏழாவது சுழற்றி சில்லு. சுழற்றி சில்லு. சுழற்றி சில்லு அல்லது சுழற்றி சில்லு அல்லது தனி கருவி கப்பி. சுழற்றி சில்லு அல்லது தனி கருவி கப்பி. சுழற்றி சில்லு அல்லது தனி கருவி கப்பி. கிராங்க் வீல் அல்லது புலி. கிராங்க் வீல் அல்லது புலி. கிராங்க் வீல் அல்லது புலி. எட்டாவது பறக்கும் சில்லு. பறக்கும் சில்லு. பறப்பு சில்லு. பறக்கும் சில்லு. ஃப்ளை வீல். பறக்கும் சில்லு அல்லது பறப்பு சில்லு சொல்ற ஃப்ளை வீல். ஃப்ளை வீல் ஸ்டார்டர் மோட்டரை கொண்டு கனெக்ட் பண்ற அந்த ஃப்ளை வீல் பெரிய பாரமான ஒரு இரும்பு கட்டி இதுதானே ஃப்ளை வீல். கிளச்சிங் கொண்டு எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டு ஃப்ளை வீல். 12வது வால்வுகள். வால்வுகள் 12வது இது ஃப்ளை வீல்ல போறோம்ல. ரைட் ஓகே. ஃப்ளை வீல் அடுத்து கேம் ஷாஃப்ட். ரைட் கேம் ஷாஃப்ட்டுக்கு எழுதுங்க என்ன சீப்பு தண்டு. சீப்பு தண்டு. கேம் ஷாஃப்ட் சீப்பு தண்டு. கேம் ஷாஃப்ட் சீப்பு தண்டு. கேம் ஷாஃப்ட் சீப்பு தண்டு. ரைட் கேம் ஷாஃப்ட் சீப்பு தண்டு. 10வது சீப்பு சில்லு. சீப்பு சில்லு அல்லது கப்பி. சீப்பு சில்லு அல்லது கப்பி. சீப்பு சில்லு அல்லது கப்பி. சீப்பு சில்லு அல்லது கப்பி. 8வது சாரி இதுல புள்ளி இங்க ஓடுற மாத்திக்கீங்க. 11 பெல்ட் அல்லது செயின். அதுக்கு என்ன பட்டி அல்லது சங்கிலி. பட்டி அல்லது சங்கிலி. பெல்ட் அல்லது செயின். பட்டி அல்லது சங்கிலி. பட்டி அல்லது சங்கிலி. பட்டி அல்லது சங்கிலி. வேல் வெளியிட்டமா வேல்வுகள். வேல்வுகள் வேல். வேல்வுகள் வேல். 13வது வேல்வை தொழிற்படுத்தும் ஆட்டிப்புய தொகுதி. வேல்வை தொழிற்படுத்தும் ஆட்டிப்புய தொகுதி. வேல்வை தொழிற்படுத்தும் ஆட்டிப்புய தொகுதி. ஆட்டிப்புய தொகுதி. ரொக்கர் ஆர்ம் செட். வேல்வை தொழிற்படுத்தும் ஆட்டிப்புய தொகுதி. ரொக்கர் ஆர்ம் செட். ரொக்கர் ஆர்ம் செட். வேல்வை தொழிற்படுத்தும் ஆட்டிப்புய தொகுதி. ரொக்கர் ஆர்ம் செட். 14வது உருளை சிலிண்டர். உருளை சிலிண்டர். உருளை சிலிண்டர். இப்ப ஹெடிங் போடுங்க. இப்ப ஹெடிங் போடுங்க. ரைட் இப்ப ஹெடிங் போடுங்க. முசலம் அல்லது ஆடு தண்டு. ஹெடிங் வந்து முசலம் அல்லது ஆடு தண்டு. முசலம் அல்லது ஆடு தண்டு. பிஸ்டன். நாம பார்க்க போறது பிஸ்டன்.
முதல்ல பார்க்க போறோம்னா முஸ்லாம் அந்த 6 பிஸ்டன். இந்த பிஸ்டனுங்கிறால் அலுமினியம் அல்லது அலுமினியம் சார்ந்த கலப்புலோகங்களால் உருவாக்கப்பட்டிருப்பார். அலுமினியம் மிக்ஸான கலப்புலோகங்களால் உருவாக்கப்பட்டிருப்பார். இவர் உருளைக்கு உங்களுக்கு தெரியும், சிலிண்டருக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே காட்டினா சிலிண்டருங்கிறது ஒரு உருளையான ஒரு சாமான்ல ஒரு பைப் மாதிரி உள்ளுக்கு இன்ஜினுக்குள்ள இருக்கிற ரோட். அப்ப அதுக்குள்ள இப்படி மேலும் கீழுக்கும் போய் போய் வரக்கூடிய சாமான் தான் பிஸ்டன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அந்த பிஸ்டன் மேலுக்கும் கீழுக்கும் போய் வரும்போது ரைட் உராய்வு இருக்கக்கூடாது. ஏன் உராய்வு இருந்த சக்தி இழப்பு ஏற்படும். அப்ப உராய்வு இருக்கப்படாங்கிறதுக்காக ஸ்மூத்தா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேயா, ஸ்மூத்தா அமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல அந்த பிஸ்டன் ரைட் இப்ப நினைக்கிற படத்தை பாருங்க, குழந்தை எல்லாரும் மின்னுக்கு இந்த படத்தை பாருங்க, இதான் பிஸ்டன். சரியானே? நினைக்கிறது எல்லாம் பிஸ்டன் தான். ரைட், இது ஒரு பிஸ்டன் பிஸ்டன். ரைட், இந்த பிஸ்டன்ல நடுவில் ரோட்டரி விளங்குதா, அது கீழுக்கு வர கனெக்ட் ரோட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஓட்டை அது மாதிரி வரைக்கும். இப்ப என்ன மேல இருக்கிற இந்த துண்டு மட்டுமே தானே, இந்த துண்டு மட்டும்தான் பிஸ்டன். ரைட், இந்த துண்டுல நான் மேலுக்கு ஒரு துண்டு ஒன்று இருக்கு பாருங்க. ரைட், இப்ப இதை பிஸ்டன் அடுப்பு இப்படி எடுக்க. ரைட், நல்லா பாரா. இப்ப நான் இதை ஒரு பிஸ்டன் எடுக்கிறேன். எடுத்தனாக இருந்தால் இதுதான் இவ்வளவு பிஸ்டன். இந்த பிஸ்டன்ல இந்த மேலுக்கு சொல்றது பிஸ்டன்ல தலை. மேலுக்கிறாள் இந்த மேலுக்கிறாள் என்ன பிஸ்டன் தலைப்போ. இந்த தலைப்பகுதியில் என்ன நடக்குற வெடிப்பு நடக்கும். பிஸ்டனோட தலை இருக்குதானே, இந்த பிஸ்டனோட தலைக்கு மேலதான் ஒரு ரூம் மாதிரி ஒன்றா அமைச்சு இந்த ரூமுக்குள்ள என்ன செய்யற நெருப்பெல்லாம் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து வெடிக்க வைக்க. வெடிச்சா இல்ல வெடிக்கிற போஸ் எங்க விடுவோடும், இந்த ஹெட்டுக்கு தான் விடுவோடும். சரியா, இந்த ஹெட்டுக்கு குடுபட்டு இந்த ஹெட் என்ன செய்யும், வெப்பத்துக்கு ஒரு உலோகம் என்ன செய்யும், வெப்பத்துக்கு உலோகம் ரூமாடா அது ஓவர் ஹீட்டுக்கு சும்மா நான் ஒரு ஹீட்டுக்கு என்ன செய்யும், வெப்பத்துக்கு விரிவடை இல்ல. வெப்பத்துக்கு ஒரு பொருள் என்ன செய்யும், விரிவடை. உரமா கூடு கொண்டு வச்சோம்னா என்ன செய்யும், அந்த விரிஞ்ச பொருள் ஒடுங்கும். ரைட், பேசிக் அது. அப்ப ஒரு பிஸ்டன் மேல் பக்கத்துல தலையில வெடிப்பு ஏற்படுது, மேலுக்கு நெருப்பு பார்த்துருந்துச்சுன்னா அந்த பிஸ்டன் மேலுக்கு விரியுமா இல்லையா? விரியும் தானே. உங்களுக்கு தெரியும், மட்டுக்கு மட்ட அந்த பிஸ்டன் அசைஞ்சு போகுது. சரியா போலையா? மட்டுக்கு பட்டா ஸ்மூத் அசைஞ்சு போகுது. அதுல மேலுக்கு இருக்கிற பகுதி வெப்பத்துக்கு விரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி வீடுக்கு வர போறேன், சிக்கல் வருதானே. அப்ப அந்த வெப்பத்தை தாங்கி கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஹெட்ல டிசைனை மாத்தும். அந்த டிசைன்ல உள்ளுக்கு பள்ளமே. சரியா, பிஸ்டனுங்கிற ஒரு நாளும் இப்படி சரியா அப்படி பிளட்டா இருக்க. சரியா, இந்த பிளட்டா இருந்தாலும் இந்த பிளட்டுக்குள்ள சின்ன சின்ன பள்ளங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வெப்ப விரிவு தாங்கி கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்டன்ல டிசைன்ஸ் என்ன செய்யும், மாறுபடும். விளையிட்டா இப்போ உதாரணம் எடுத்துன்னா ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ முதல்ல உங்களுக்கு காட்டின தானே ஒரு பிஸ்டன் உண்டு வரைஞ்சி பாருங்க. இப்ப என்ன இந்த துண்டு ஒரு நார்மலான பிஸ்டன். ரைட், இது என்ன ஒரு நார்மலான ஒரு பிஸ்டன். அட் தி சேம் டைம் இந்த மேலிகிற ரெண்டு தலையிலான பிரச்சனை சூடு விரியுது. இதே மாதிரி பிஸ்டன் நெஞ்சு பார்த்தீங்கன்னா இது எடுத்து இந்த மேல் பகுதியை கொஞ்சம் இப்படி பள்ளமாக்கப்பட்டு நெஞ்சு ஒரு டிசைன் உருவாக்கப்பட்டு அப்ப விரிஞ்சாலும் அந்த பள்ளத்துக்கு என்ன செய்யும், அந்த விரிவு வரும். இப்படி வெளியால போகாது. வழங்குதா? ரைட், அடுத்தது இது ஒரு மாடல். ரைட், அடுத்த மாடல் இப்படியும் ஒரு பிஸ்டன். ரைட், பிஸ்டன் ஹெட்ல டிசைன்ஸ் மாற்றப்படும். அடுத்து
இதுவும் ஒரு பிஸ்டன் டிசைன், ரைட்? இதுவும் ஒரு பிஸ்டன் டிசைன், ரைட்? அடுத்தது இதுவும் ஒரு பிஸ்டன் டிசைன். அவ பாருங்க, கீழுக்கு வாரது எல்லாமே ஒரே செட்டப், ரைட்? நான் இதுல வார ஓட்டை வந்து என்னத்துக்கு இப்படி இப்படிதான் அந்த பிஸ்டன். என்ன ஒரு ஓட்டர் இஞ்சால ஒரு ஓட்டர் உங்களுக்கு காட்டின அந்த கிளிப் மாதிரி ஒன்று காட்டின தானே, ரைட்? அந்த கிளிப் மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ள கீழுக்கு வர கனெக்ட் ஓட்டை என்ன செய்யப்போம், மேலுக்கு போட போறோம். அப்ப கீழுக்கு மேலுக்கு இந்த துண்டு அசைஞ்சு மேலுக்கு போய் வந்துச்சுட்டா இது சும்மா மேலுக்கு நேரா போய் வரும். அதுக்கான அந்த செட்டப்புக்கு ஓட்டானது அது என்னங்கிறத புறவா. இப்ப பிஸ்டனுங்கிறது வருதான், அந்த பிஸ்டன் ஹெட்ல வர வெப்பத்தை தாங்கி கொள்றதுக்காக, வெப்ப விரிவை தாங்கி கொள்றதுக்காக பிஸ்டன் மேலே ஹெட் டிசைன்ஸ் மாற்றப்பட்டிக்கும். அப்படியே மாற்றப்பட்ட டிசைன்ஸ் தான் இது. ஓகே, பிஸ்டனுங்கிறது ரிமைன் சொல்றேன் அலுமினியம் அல்லது அலுமினிய கலப்புலங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும், ரைட்? ஓவர் ஹீட்டை தாங்கி கொள்றதுக்கு என்ன செஞ்சுக்கணும்னா என்ஜின் ஹெட்ல மேல் வெடிப்பு நடக்கும். வெடிப்புல வார அவ்வளவு ஃபோர்ஸும் வந்து என்ஜின் ஹெட்டுக்கு தான் உருவடும். அந்த ஹெட்ல பிஸ்டன் கீழுக்காக போகுது. பிஸ்டன் கீழுக்காக அந்த பவர் உங்களுக்கு உற்பத்தி ஆகி உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. திரும்பி கீழுக்கு இந்த மேலுக்கு போகும், மேலுக்கு வெடிக்கும், கீழுக்கு தள்ளும், திரும்பி கீழுக்கு இந்த மேலுக்கு போகும், வெடிக்கும், கீழுக்கு தள்ளும். சரிதானே? அதான் இந்த விஷயம். அப்ப வெடிக்க விடாங்க அந்த போர்ஸ் வந்து இந்த மேல் பரப்பு கொடுக்கறது விரிக்கிறாம தடுக்கிறதுக்கு தான் இந்த டிசைன் வந்து இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அதே டைம்ல ஸ்மூத்தான மேற்பரப்பு என்ன செய்யும், கொண்டிருக்கும் கீழுக்கு. அப்ப இந்த விஷயத்தை என்ன செய்வோம், எழுதி கொள்வோம். எழுதுங்க, எழுதுங்க. முசலமானது 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 அலுமினியம் அல்லது அலுமினியம் அல்லது அலுமினியம் அல்லது அலுமினிய கலப்புலோகத்தினால் அலுமினியம் அல்லது அலுமினிய கலப்புலோகத்தினால் அலுமினியம் அல்லது அலுமினிய கலப்புலோகத்தினால் தயாரிக்கப்படும். உங்களுக்கு தெரியும் பிஸ்டனுங்கிற சாமான் எஞ்சின் பொடிக்குள்ள இருக்க போகுது. எஞ்சின் பொடிக்குள்ள இருக்கிற என்னதுக்குள்ள இருக்க போகுது, சிலிண்டருக்கு இருக்க போகுது, உருளைக்குள்ள இருக்க போகுதுல்ல, அந்த உருளைக்குள்ள மேலுக்கு போய் வரப்போகுது. ரைட்? அப்ப தொடர்ந்து எழுதுங்க, தயாரிக்கப்படும். உருளையினுள் முசலம் உருளையினுள் முசலம் உருளையினுள் முசலம் வழுக்கி உருளையினுள் முசலம் வழுக்கி வழுக்கி மேலும் கீழும் செல்வதற்காகவே வழுக்கி மேலும் கீழும் செல்வதற்காக வழுக்கி முசலம் மேலும் கீழும் செல்வதற்காக முசல வெளி மேற்பரப்பு முசல வெளி மேற்பரப்பு முசல வெளி மேற்பரப்பு ஒப்பமானதாக தயாரிக்கப்படும். ஸ்மூத் ஒப்பமானதாக தயாரிக்கப்படும். ஸ்மூத். அடுத்த முசலத்துல மேற்பகுதி என்ன சொல்றோம், முசல தலை. ரைட்? அந்த விஷயம் என்ன செய்யும், எழுதுவோம். அடுத்த பந்தி எழுதுங்க. அடுத்த பந்தி முசலத்தின் மேல் பகுதி முசலத்தின் மேல் பகுதி முசலத்தலை எனப்படும். முசலத்தலை எனப்படும். முசலத்தலை எனப்படும். தலைக்கு மேலே நிகழும். தொடர்ந்து முசலத்தலை எனப்படும். தலைக்கு மேலே நிகழும்
முசல தலை எனப்படும். தலைக்கு மேலே நிகழும் தகனம் காரணமாக ஏற்படும். தகனம் காரணமாக ஏற்படும். தகனம் காரணமாக ஏற்படும் வெப்ப விரிவை தாங்கிக் கொள்வதற்கு. தகனம் காரணமாக ஏற்படும் வெப்ப விரிவை தாங்கிக் கொள்வதற்கு. தகனம் காரணமாக ஏற்படும் வெப்ப விரிவை தாங்கிக் கொள்வதற்கு முசலத்தலை. முசலத்தலை. முசலத்தலை பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்யப்படும். முசலத்தலை பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்யப்படும். பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்யப்படும். பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்யப்படும். அவற்றில் சில வடிவங்கள் பின்வருமாறு. அவற்றில் சில வடிவங்கள் பின்வருமாறு. அவற்றில் சில வடிவங்கள் பின்வருமாறு. ரைட். இந்த வடிவமானதை என்ன செய்யுங்க, அழகா ஒரு ஓடல வரைஞ்சி வைங்க. என்ன கொஞ்சம் கூடி குறைஞ்சி சைஸ் வித்தியாசப்படுது, எல்லாம் ஒரே மட்டத்துக்கு என்ன செய்யுங்க வரைங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க, பிஸ்டன் பின். பிஸ்டன் பின். முசல ஆணி. முசல ஆணி. முசல ஆணி. முசல ஆணி. முசல ஆணி. ரைட். பிஸ்டன் பின் அல்லது ஊசி. இவர் யார் என்றால், பிஸ்டன் தானே உன்னை பார்த்த பிஸ்டன். பிஸ்டனையும் கனெக்டிங் ரொட்டுங்கிறாலையும் கனெக்ட் பண்றாள் தான் இவர். அப்ப சாரி, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல நான் மேலுக்கு துண்டு என்ன, பிஸ்டன். விளங்குதா? விளங்குதானே? இந்த மேலுக்கு துண்டு என்ன, பிஸ்டன். இது பிஸ்டன் இது கீழே ஒரு துண்டு இருக்கு பாத்தீங்களா? அவர் யாரு? கனெக்டிங் ரோடுங்கிறாள். அவரு பெரிய படம் எப்படி வருது? இப்படித்தானே இல்ல பாருங்க, விடத்தொரு ரிங் மாதிரி விடத்தொரு ரிங் மாதிரி ரெண்டு ரிங். ரைட். இவர் தான் இந்த கனெக்டிங் ரோடுங்கிறார். இந்த படத்தை பாருங்க, நல்லா தெளிவா வழங்குது. வழங்குதா? வீடியோ நல்ல கிளியர் ஆகியா? ரைட், ஓகே. இவர் தான் இந்த கனெக்டிங் ரோடுங்கிறார். இந்த பிஸ்டனையும் இந்த கனெக்டிங் ரோட்டையும் கனெக்ட் பண்ணுவா இருந்தால் நல்லா பாருங்க, இதுல உங்களுக்கு வழங்குது. இன்னொரு ஓட்டை ஒன்று இருக்கு. இந்த ஓட்டைக்குள்ள உங்களுக்கு என்ன, அது ஒரு பள்ளம். இப்படி ஒரு கப் மாதிரி ஒரு விஷயமானது உங்களுக்கு இப்படி பள்ளம். அப்ப இஞ்சல் ஒரு ஓட்டை இருக்கு, இஞ்சல் ஒரு ஓட்டை நடுவில் ஒரு இப்படி ஒன்றை போட்டு ஒரு லொக்க போட்டு நாங்கள் இதில் வருமா? வராது. அந்த லொக்க அந்த பிஸ்டன் பின். ரைட். அப்ப பாருங்க, இன்னைக்கு பிஸ்டன், இந்த பிஸ்டனுக்கு உள்ள என்ன செய்யற, கனெக்டிங் ரோட்டை கொண்டு வர. கனெக்டிங் ரோட்டை எந்த பகுதியை கொண்டு வர? சின்ன பகுதியை கொண்டு வர, பெரிய பகுதியை கொண்டு வர? சின்ன பகுதியை கொண்டு வர. அந்த சின்ன பகுதியை கொண்டு போய் அந்த சின்ன பகுதியை வச்சு இந்த பின்னை என்ன செய்யறேன் நான் பாருங்க, கனெக்டிங் ரோட்டு புல்லு கொண்டு போய் அந்த ஓட்டைக்கு நேரம் ஓட்டையை கொண்டு போகணும். விளங்கிட்டா? கொண்டு போய் போட்டு இன்னொரு சின்ன ஒரு உருளை மாதிரி ஒரு சாமம் ஒன்று இருக்கு. விளங்குதா? இப்படி சின்ன ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு உருளை, அவ்வளோ ஒரு சின்ன ஒரு பின். விளங்கிட்டா? ஒரு பைப் துண்டு மாதிரி ஒரு சாமம். ரைட். அந்த பின்னை உள்ளுக்கு இறக்கினீங்கன்னா வெளியால பிஸ்டன் ஓட்டருக்கு உள்ளுக்கு கனெக்டிங் ரோட் ஓட்டு இருக்கு. இப்ப ரெண்டும் நேருக்கு நேரம் சாமம் வந்துட்டு துளை ரெண்டும். அப்ப இதுக்குள்ள நீங்க பின்னை போட்டுட்டீங்கன்னா என்ன செய்யாது? வெளியால வராது. விளங்கிட்டா? அந்த பின் தான் அந்த பிஸ்டன் பின். ஓகே, பாருங்க, இதான் அந்த பிஸ்டன் பின். ஓகே, அப்ப இந்த பிஸ்டன் பின்னை நீங்க என்ன செய்யுங்க, இப்படி போட்டு இதுக்கு மேல அடிச்சு போட்டு இதுக்கு சைட்ல பாருங்க ஒரு சின்ன கிளிப் ஒன்று இன்னைக்கு. அந்த கிளிப் வழங்குதா? அந்த கிளிப் வந்து இப்படிதான் இருக்கும். ரைட்.
அந்த கிளிப் வந்து நான் இப்படி அந்த கிளிப். அப்ப இந்த கிளிப்பை ஒருத்தப்படி நசிக்க என்ன செய்யும்? கிளிப் சின்னதாகும், விட்டீங்கன்னா கிளிப் அதே சைஸ்ல பெருசாகும். அந்த கிளிப்பை நசிச்சு பிடிச்சி அந்த பிஸ்டன் ரிங் அப்படி போட்டிங்கன்னு நல்லா பாருங்க. இது உள்ளுக்கு துண்டு வெளியே துண்டு ரெண்டுக்கு உள்ளுக்கு கொண்டு வைக்கீங்க. உள்ளுக்கு கொண்டு போனீங்கன்னு அந்த மட்டம் ஒன்று இருக்கு தானே, வெளி மட்டம். இதுக்குள்ள ஒரு சின்ன பள்ளம் ஒன்று இருக்கும். அந்த பள்ளத்துக்கு என்ன செய்யணும்டா, இந்த பின்னை நசிச்சு கொண்டு போய் உள்ளுக்கு வச்சு போட்டு நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா பின் உள்ளுக்கு பிரிஞ்சு. அப்ப அந்த பின் என்ன செய்யும்? உள்ளுக்கு போட்டதை வெளியில வர விட மாட்டேன். அதே மாதிரி அங்கா சைடு என்ன செய்வீங்க? போடுவீங்க. அப்ப ரெண்டு சைடுக்கு போட்டீங்கன்னா இப்ப உள்ளுக்கு மேலுக்கு பிஸ்டன் இருக்கு, பிஸ்டன் உள்ள கனெக்டிங் ரோட் கனெக்ட் ஆகி நடுவுல பிஸ்டன் பின்ன போட்டீங்க. போட்டு சைட்ல அந்த ரிங் என்ன செய்றீங்க? போட்டுட்டீங்கன்னா இப்ப விழுபட்டா வெளியில வருமா? எவ்வளவு உசி போட்டாலும் முள்ளிக்கிற துண்டு வெளியில போனா தானே கலண்டுவர். இப்ப கலண்டா உள்ள ஆள் இருக்கியா? இல்லை. கரெக்டா? இது கலத்துறது இதை பூட்டுறது உங்களுக்கு ஒரு பிராக்டிக். அப்ப இந்த துண்டு எதோட போய் கனெக்ட் ஆகும்டா, உங்களோட கிராங்க் ஷாஃப்டோட என்ன செய்யும்? சுழற்று தண்டோட கனெக்ட் ஆகும். இந்த துண்டு அழகா நட்டு போட்டு வச்சு நட்டோட நட்டு சரியானே அந்த ரெண்டு நட்டை கலத்தினீங்கன்னா அந்த துண்டு தனியே வரும். இதுக்குள்ள ரெண்டு பியரிங் இருக்கும். அந்த பியரிங்கை தூக்கி போட்டு கிளிக்கு இதை ஷாப்ல என்ன செய்வீங்க? உங்களுக்கு கிராங்க் ஷாப்ல நடுவில் வர துண்டு தூக்கி வச்சு போட்டு நட்டை போட்டு போட்டு அவ்வளோதான். ரைட்டா? அப்ப பிஸ்டன் இப்ப கனெக்ட் ரோட்டு ரெண்டு விலைக்கு தானே, சரி பிஸ்டன் பின்னு ரெண்டு விலைக்கு தானே, கனெக்ட் ரோட்டு ரெண்டு விலைக்கு தானே. எது கலண்டர் ரிவர்ஸ்ல இதுதானே கடைசியா போட்டு. அப்ப இதை முதல் களத்தை எடுக்கிறேன். அதே மாதிரி அகல பக்கம் இதை களத்தை எடுக்கிறேன். நடுவில் தட்டி விட்டா இவர் வழியில வருவாரு. பிடிச்சிட்டு தவிர எனக்கு பிஸ்டன் துண்டு பிஸ்டன் இடத்த வருதுன்னா சரியா? கீரிக்காருன படம் இடத்துல வந்து மேலுக்கு பிஸ்டன் இருக்கு வாங்குதா. இப்ப இந்த துண்டு இதுக்குள்ள பிடிச்சிட்டு அந்த ரிங்க கொண்டு எங்க போறோம்? நாம எந்த நஞ்சா போறோம் வெளியிலையா? எங்க ஓ ரிங் போடுறேன்டா. இது பிஸ்டன் இந்த பக்கம் வெளிப்பக்கம் ஓட்டேன். இது உள்ளுக்கு நான் போற கனெக்ட் ரோட்ல இருந்து ஓட்டேன். போட்டோம்டா அந்த பின் போய் இடத்த நிற்கும்டா. இது போய் கனெக்ட் ஆகுது உள்ளுக்கு. கனெக்ட் ஆகினா இதுக்கு வெளி மட்டம் ஒன்றிருக்கும்ல கேப். அந்த கேப் இஞ்சால கொஞ்சம் தாண்டி நிற்கும். வெளியில இதுல அரைமட்டத்துக்கு நிற்கும். இதுல அரைமட்டத்துக்கு இஞ்சால இது ஒரு பள்ள மாதிரி வெட்டிப்பான். விளங்குதா? அந்த பள்ள மாதிரி வெட்டிக்கிறதுக்குலாம் அந்த பின்னாடி செய்யும். உள்ளுக்கு போய் விட்டா விரிஞ்சு நிற்கும். அவ விரிஞ்சு நின்றால வர விடுமா உள்ளுக்கிறது? கலட்டுற நேரம் அந்த பின்னுக்குள்ளே ரெண்டு வளைவு நான் காட்டினேன். ரெண்டு வளைவுல கொரட்டுல இப்படி வசஞ்ச கொரட்டி தெரியுமா? தொங்கல ரெண்டு ஊசி மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு ஊசி அதுல போட்டு போட்டு கொரட்டை அப்படி நசிச்சா அந்த ஊசி அப்படி நசிக்கும். நசிச்சா அப்ப ரிங் என்ன செய்யும்? பிரிஞ்சு இந்த ரிங்கு சுருங்க போகுது. பிடிச்சிருந்தாரு அப்படி சிம்பிள். வழங்குதா? அப்ப பெரிய ஹார்ட் பிராக்டிகல்ல நாம ஹார்டும் சரியா? அப்ப பிஸ்டன் பின் முசல் ஆணிகள் எழுதுங்க. முசலத்தையும் தொடுகோலையும் இணைப்பதற்கு முசல ஆணி பயன்படுத்தப்படும். முசலத்தையும் தொடுகோலையும் இணைப்பதற்கு முசல ஆணி பயன்படுத்தப்படும். தொடுகோலின் சிறு முனையுடன் முசலத்தை வைத்து தொடுகோலின் சிறுமுனை இதுதானே, சின்ன முனை பெரிய முனை ரெண்டும் சின்ன முனையோடு தொடுகோலின் சிறுமுனையுடன் முசலத்தை வைத்து சிறுமுனை போதிகை இடப்பட்டு பேரிங் போடுறேன். அது ரெண்டு சின்ன துண்டு அந்த பேரிங்க போட்டு தான் இருக்கிற சிறுமுனை போதிகை இடப்பட்டு முசல ஆணி இணைக்கப்படும். இது கீழே ஒரு 8 லைன் விடுங்க. படம் ஓட்டுறது இடப்பட்டு முசல ஆணி இணைக்கப்படும்.
ரெண்டு லைன் இட விடுங்க, படம் போட்டு. ரைட், இப்ப ஹெடிங் போடுங்க முசல வளையங்கள். முசல வளையங்கள், முசல வளையங்கள், முசல வளையங்கள், முசல வளையங்கள், பிஸ்டன் ரிங். இதுல விஷயம் என்னென்றால் பிஸ்டன் ரிங்ஸ்ங்கிற சாமான் கட்டும் முக்கியமான சாமான். பிஸ்டன் இவர் தான் உங்களோட ஒயில் பத்துறது, வெள்ளப்புகை பின்னால வராம வைக்கிறது, தேதானே ஓடிட்டு போகல, அது இது சகலத்துக்கும் காரணம் அறிகிறார். இவர் தேஞ்சருண்டா சகல பிரச்சனையும் ஸ்டார்ட் வாரத்துல சிக்கலாம் இல்லது லைண்டா. இவர் என்னத்துக்கு போடுறன்னு செஞ்சுன்னா, இவர்ல மொத்தம் 3 ரிங் வருவா. சரியான 2 கம்ப்ரஷன் ரிங்குங்கிற ஆளும், அடுத்தது ஒயில் ரிங்குங்கிற ஆள். சரியா, அதாவது கம்ப்ரஷன் ரிங் நெருக்கல் வளையங்கள், அடுத்தது எண்ணெய் கட்டுப்பாட்டு வளையம் ஒரு ஆள் ஒயில் ரிங்குங்கிற. இவங்க என்னத்துக்கு போறேன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்டன், இப்ப இந்த கையை நீங்க ஒரு பிஸ்டன் ஆகாதீனால் நல்லா பாருங்க, இதான் இங்க கனெக்டிங் ரோடு எல்லாரும், இது கனெக்டிங் ரோடு, இது கனெக்டிங் ரோட்ல கீழ் அடி, இது பிஸ்டன். இந்த பிஸ்டன் இப்படி கீழுக்கு மேலுக்கு போய் வரப்போகுதுன்னா மேலுக்கு ஹை ப்ரெஷர்ல கிழிகிற காத்து நெருக்கிட்டு போகல, காத்து லீக் ஆகப்படாதானே, மேலுக்கு நெருக்கி வச்சுதானே மேலுக்கு வெடிக்க வைக்கணும். அப்ப காத்து ஒரு இடத்த லீக் ஆகாம கொண்டு போகணும். ரைட், செஞ்சுன்னா அந்த காத்து இப்ப இஞ்சாலை மெட்டல், இஞ்சாலை மெட்டல் உலகம் தானே உருளை, நடுவுல இருக்க பிஸ்டனும் ஒரு மெட்டல். அப்ப மெட்டலுக்குள்ளால நெருக்கிட்டு போகலாம், காத்து லீக் ஆகப்படாண்டுன்னா காத்தை லீக் ஆகாம வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் லீக்கணுமா இல்லையா? இப்ப மேலுக்கு ஒரு உருளை, நான் இப்படித்தானே உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படுத்தேன் பாருங்க. இந்த பிஸ்டன் உருளை வந்து என்ன இருக்கு, இப்படித்தானே இருக்கு உங்களுக்கு, இப்படித்தானே இருக்கு. ரைட், இப்படி இருக்குண்டா பிஸ்டன் பட தெரியும். ரைட், பிஸ்டன் பட தெரியும். இப்ப இஞ்சால வேல் இருக்கு, இப்ப இதுக்குள்ள காத்துல அடுத்து வேல் மூடி வச்சிருக்கு. இந்த பிஸ்டன் இப்படி மேலுக்கு நலுக்கிட்டு போகுதுன்னா, மேலுக்கு போகுதுன்னு நினைச்சு காத்து உங்களுக்கு நெருக்கப்படுது இல்லையா? நெருக்கப்படுது. அப்ப நெருக்கப்படுற காத்து கீழுக்கு திரும்பி இஞ்சால லீக் கீழுக்கு இறங்கப்படும். இப்ப என்ன, அது நெருங்க விடாம வச்சுக்கிட்டு தானே, அதான் இந்த பிஸ்டன் ரிங்கிடவே. ரைட், அப்ப வடத்து ஒரு ரிங் இருப்பார், அவரை பேரு கம்ப்ரஷன் ரிங்கிறார். அவரை போடுறதுக்குண்டே பிஸ்டன்ல ஒரு பள்ளமான பகுதி விடத்தனையப்பட்டிக்குங்களா, அப்படி வெட்டுப்பட்டி பள்ளமான பகுதி வெட்டுப்பட்டிக்கின்ற வழங்கி தானே. இந்த பிஸ்டன் சைட் வியூவை பார்த்தோம்னா, இது பிஸ்டன் உடம்பு மேல் பகுதி, சைட்ல ஒரு பள்ளம் இரும்பு வெட்டுப்பட்டி இப்படி போகும். அடுத்த பள்ளம் வடத்தை வெட்டுப்பட்டிக்கும், திரும்பி வடத்தை வரும், வடத்து ஒரு பள்ளம் வெட்டுப்பட்டிக்கும் இப்படி போகும். அதே மாதிரி தான் இஞ்சலையும் வந்து, ரைட், இஞ்சல் ஒரு பள்ளம், அதே மாதிரி வடத்தை வந்து இஞ்சல் ஒரு பள்ளம், வடத்தை வந்து இஞ்சல் ஒரு பள்ளம் வழங்கிட்டா. இந்த பள்ளம் இதுல வெட்டுப்பட்டி, அந்த பள்ளத்தை காட்டுற கோடு தான் நான் போற நகரில கோடு. சரியா, அதே மாதிரி வடத்தூர் பள்ளம் வெட்டுப்பட்டிக்கும், வடத்தூர் பள்ளம் வெட்டுப்பட்டி பக்கத்து பக்கத்துல. அதுல முதலாவது பள்ளத்துக்கு நாம என்ன செய்வோம்னா, ஒரு ரிங்கை தூக்கி போடுவோம். அந்த ரிங் பேர் கம்ப்ரஷன் ரிங். சரியா, அந்த ரிங் எப்படி இருக்கும்டா, இப்படி ஒரு ரிங் ஃபுல் அவுட் இயர், அடுத்த 2 இடம் ரிங் வளர்ந்து அப்படி எப்படி சரி ஃபிளட்டா இப்படி சரியா உருண்டே இருக்க மாட்டேன், கொஞ்சம் இப்படி ஃபிளட்டா வந்து இப்படி வளர்ச்சிக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்மளோட அந்த கிரில்லு கடிச்சு போகும் கம்பி எப்படி சப்பட்டை அணில மாதிரி, இந்த கிரில் கம்பியை பாருங்க இப்படில இருக்கு, அகலம் குறைய நீளம் கூட, அதை எப்படி வளர்ச்சி எடுங்க அப்படி எப்படி வரும், இப்படித்தானே வரும். இப்படித்தானே வரும், வழங்குதா? திட்டில பாருங்க, அகலம் ஒரே கூட. இது மாதிரி ஒரு ரிங், அந்த ரிங் என்ன செய்யறா தூக்கி மோலாது போடும். மோலாது ரிங்கிறது கம்ப்ரஷன் ரிங். அது என்னத்துக்குண்டா, மேலுக்கிற காத்து பிரஷரான வெடிக்க கூடல கீழே வரப்படாது, அதுக்காக. ரெண்டாவது அதே மாதிரி இன்னொரு ரிங் போடும். சரியா, அந்த ரிங்கும் என்ன இது போகஸ்.
காற்று கீழுக்கு வராம. மூணாவது கடைசியில் ஒரு ரிங் ஒன்று போடுவோம். அவரை செல்றது ஒயில் ரிங். அவர் கொஞ்சம் இப்படி 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 இருப்பார், ஸ்ப்ரிங் மாதிரி பார்க்குறது. நான் பார்க்க படம் பார்க்க அவர் எனக்கு தெரியுமா, உங்களோட ஜெல்லிக்க ஒயில் சம்புளைக்கிற ஒயில் அவ்வளோ மேலுக்கு போய் மேலுக்கு இருந்து அப்படியே ஊத்துண்டுக்கு ஏறிக்கும் ஜெல்லி. அப்போ 2 மெட்டல் இப்படி மேலுக்கு கீழுக்கு போய் வருன்றீங்கன்னா அந்த 2 மெட்டல் கிடையாது ஒயில் இருக்கணும், இல்லாட்டி குறைஞ்சி. அப்போ அந்த ஒயில் குறிப்பிட்ட லேயருக்கு அப்படியே வரைக்கும். என்ன சொல்றேன் விளங்குதா? இதே ஃபுல்லாடுங்க, நல்லா பாருங்க. இது ஒயில். இதுக்கும் என் கைக்கு உடனே இங்கே 1 மில்லிமீட்டர் கேப், இங்கே 1 மில்லிமீட்டர் கேப் இருக்கின்றேன்னா எப்படியோ நான் கீழுக்கு எடுத்து போனேன்னா ஒயில் அதே 1 மில்லிமீட்டர் தடிப்பு அங்களையும் சரியாவில. அது மாதிரி குறிப்பிட்ட அளவு தடிப்பத்துக்கு அந்த ஒயில சரியா மெயின்டைன் பண்ணணும் தானே. ஒயில் கணக்கு தானே, அள்ளித்தானே ஊற்றி வார. இதுக்கு மேல நம்ம புட்டி வச்சு போட்டு இப்படி கட்டுக்கண்டாரா நான் ஒரு ஷேப் இருக்கணும்னா சரியா ஒரே மட்டத்துக்கு வலிச்சு என்ன செய்யும், அந்த மட்டத்துக்கு மட்டும் தேவையில்ல அது தேவையான மட்டுமே இருக்கும். அது மாதிரி தேவையான ஒயில மட்டும் அதுல பர்பஸ் பண்றதுக்காக தான் அந்த ஒயில் ரிங் இருக்கு. அப்ப பிஸ்டன் ஒன்று இப்படி மேலுக்கு போகுதா அப்படின்னா ஒயிலுக்கு கீழே அள்ளுப்பட்டு போகும். போனா இதுல என்ன ஃபுல்லா ஒயில் பட்டு விளங்குதா பாருங்க. இந்த துண்டுல எல்லாம் இப்ப கீழுக்கு இப்படி போகுதா அப்படின்னா இதுல எல்லாம் ஃபுல்லா அப்படி இப்படி ஒயில் போகுது. திரும்பி இது கீழுக்கு இறங்கி வருதா ஒயில் ரிங் என்ன செய்யும், குறிப்பு ஃபுல்லா அப்படி பட்டா மாதிரி இருக்குமா, அப்படி ஃபுல்லா பட்டா மாதிரி சின்ன ஒரு இடவு இருக்கு. அந்த இடவுக்கு என்ன செய்யும் ஒயிலு இப்படி கணத்து புரிய கணத்துக்கு வச்சு போட்டு இங்க தேவையில்லாத ஒயில் என்ன செய்யும் வலிக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா? அப்ப அந்த ஒயில் ரிங்கு தேங்கிட்டான்னா இப்ப ஒயில் என்ன செய்யும், மேலுக்கு வேற பார்க்கும். மேலுக்கு வேறுனா வெடிக்கிற புகையோட சேர்ந்து ஒயிலும் என்ன செய்யும் 10 அவங்களுக்கு வழியில் என்ன வரும், வெள்ளை கலர் புகை வரும். விளங்கிட்டா? அப்ப இந்த 3 ரிங் இருக்கு. முதல் மெயினா இதுல 2 டைப் தான். யார் யாரு? கம்ப்ரஷன் ரிங்கும் ஒயில் ரிங்கும். விளங்கிட்டா? ரைட். அப்ப பார்த்தோம் என்றால் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சிம்பிளா வழங்கு பிஸ்டன். விளங்குதா? பிஸ்டன்ல 3 ரிங்கும் போட்டிக்கு விளங்குதானே? பாருங்க, இன்னைக்கு பிஸ்டன்ல மேலுக்கு வர ரிங்குக்கு பேர் என்ன? நெருக்கல் ரிங், கம்ப்ரஷன் ரிங். அதே மாதிரி 2ஆவதுக்கும் அதே மாதிரி ரிங் கொண்டு போட்டி. 3ஆவது ரிங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மடங்கி பிரிச்சு பாத்தீங்களா? விளங்குதா? அங்கலையும் இங்கலையும் தகடு, நடுவுல ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி பெண்ட் ஒன்று. ரைட்? நீங்க நல்லா தெளிவா பாருங்க. பாத்தீங்க? இப்ப பாருங்க. ரைட். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கம்ப்ரஷன் ரிங், அதே மாதிரி இதுவும் கம்ப்ரஷன் ரிங். இது கீழே வர இந்த 3ஆவது யாரு, நமக்குரிய ஒயில் ரிங். அந்த ஒயில் ரிங் வந்து சரி அந்த ஒயில் அதே தடிப்பத்துல பண்றதுக்கு மேலே இருக்கிற இது ரெண்டும் காத்த சீல் பண்ணி கீழுக்கு வர விடாம வச்சுக்கிறது. ரைட் ரைட். முசல வளையங்கள் ஹெடிங் போட்டுட்டு எழுதுங்க. முசலத்தின் வலை மேற்பரப்பின் முசலத்தின் வலை மேற்பரப்பின் முசலத்தின் வலை மேற்பரப்பின் முசலத்தின் வலை மேற்பரப்பின் மேல் பகுதியில் சில தவாளிப்பு, பள்ளம் பட்டிகிறது, தவாளிப்பு, சில தவாளிப்பு அல்லது பள்ளங்கள் காணப்படும். சில தவாளிப்பு அல்லது பள்ளங்கள் காணப்படும். பள்ளங்கள் காணப்படும். இதனுள் இரு வகையான முசல வளையங்கள் இடப்படும். இதனுள் இரு வகையான முசல வளையங்கள் இடப்படும். இதனுள் இரு வகையான முசல வளையங்கள் இடப்படும். அதுல உரோமிலக்கம் 1 மூலாவது டைப் வளையம் நெருக்கல் வளையங்கள். நெருக்கல் வளையங்கள், கம்ப்ரஷன் ரிங்ஸ். கம்ப்ரஷன் ரிங்ஸ். முசல வளையங்கள்ல மூலாவது நெருக்கல் வளையங்கள் கம்ப்ரஷன் ரிங்ஸ்.
ரைட். ரெண்டாவது எண்ணெய் கட்டுப்பாட்டு வளையம். எண்ணெய் கட்டுப்பாட்டு வளையம். oil control rings. Oil control rings. Right, oil control rings. ஓகே, இப்ப இந்த படத்தை வரைஞ்சி இந்த ரிங் இருக்குங்கிறத காட்டி நான் இதை எழுதி எடுங்க. ரைட், ஒவ்வொரு ரிங் செய்யும் விளக்கமா அடுத்த கிளாஸ் எல்லாம் நினைச்சு ரைட். ஓகே, இதை ஃபுல்லா எழுதிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க. சைன் ஆஃப். பாய்.